RSS மற்றும் பாஜக அமைப்பினர் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர விரும்புவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பட்டியல் இன பிரிவு மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பில் அம்பேத்கருக்காக ஓடுவோம், அரசியலமைப்புக்காக ஓடுவோம் என்ற தலைப்பில் மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இதனை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி, அம்பேத்கரின் சிலைக்கு முன்பாக பாஜகவினர் கைகூப்பி வணங்குவது போல் வெளியே தெரிந்தாலும் அரசியலமைப்பு சட்டத்தை முற்றிலுமாக அழித்தொழிப்பதே அவர்களின் நோக்கமாகவும் சிந்தனையாகவும் உள்ளதாக குறிப்பிட்டார். இதற்கு மாறாக அரசியலமைப்பு சட்டத்தை காப்பதே காங்கிரசின் நோக்கம் என ராகுல் காந்தி தெரிவித்தார். बीजेपी की सोच के जो लोग हैं वो अंबेडकर जी और हिंदुस्तान के संविधान को खत्म करना चाहते हैं. ராகுல் காந்தி பேசிய இந்த வீடியோவை தனது எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்துள்ள கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த், காங்கிரஸ் தொண்டர்களாகிய நாங்கள் ஒவ்வொரு குடிமகனின் உரிமை, சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம் ஆகிய லட்சியங்களை வரும் தலைமுறையினருக்காக நிலைநிறுத்துவோம் என உறுதியளித்துள்ளார்.